கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட அல்லது கேட்க வைக்கப்பட்ட விவகாரம் அரசியல் பிரச்சனையாக வெடிக்கத் தொடங்கியுள்ளது. ஜோதிமணி முதல் ராகுல் காந்தி வரை நிர்மலா சீதாராமனின் நடவடிக்கைக்கு சரமாரியாக கண்டனங்கள் தெரிவித்துள்ளனர். கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய விஐபிகளில் ஒருவரும் தொழிலதிபருமான அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனுக்கே இந்த நிலைமையா என்ற கேள்விகள் கொங்கு மண்டலத்தில் எதிரொலிக்கின்றன. தொழில்முனைவோரிடையே ஏற்பட்டுள்ள இந்த அதிர்ச்சி கலந்த பீதி மனநிலை கொங்கு அரசியலில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் ஜிஎஸ்டி வரி குறித்து தர்க்க ரீதியாக பல கேள்விகளை முன்வைத்தார். இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, பன்னில் கிரீம் வைத்தால் ஒரு ஜிஎஸ்டி இருக்கிறது. இதனால் கடை நடத்த முடியவில்லை, கம்ப்யூட்டரே திணறுகிறது என்று கூறியிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் முரட்டு வைரலானது. இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் ஜனரஞ்சமாக பேசினார். அதில் தவறில்லை, ஜிஎஸ்டிக்கு எதிராக இருப்போருக்கு இது சாதகமாகியுள்ளது. ஊறுகாய் மாமியை இப்படி பேசிவிட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள், அதைப்பற்றி எனக்கு கவலை இல்லை என்று கூறியிருந்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது நிர்மலா இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பது போல தான் தெரிந்தது. ஆனால் செய்தியாளர் சந்திப்பு முடிந்த சில மணி நேரத்தில் பாஜக ஐடி விங் சார்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் எழுந்து நின்று கை கூப்பி தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இதையடுத்து இந்த விவகாரம் மீண்டும் விவாத பொருளானது. தங்களின் தொழில்துறையில் உள்ள பிரச்சனையை எடுத்துக் கூறிய வயதில் மூத்தவரை இப்படித்தான் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுப்பீர்களா என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை கவுண்டர் மற்றும் நாயுடு சமுதாய வாக்குகளை கவர தீவிரமாக காய் நகர்த்தினார். தொழில் அதிபர்களுடன் ரகசிய சந்திப்புகளை நடத்தினார். தொழில் அதிபர்களில் பலரும் பாஜகவுக்கு நிதி உதவி செய்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தனர். தேர்தல் முடிவில் அண்ணாமலை சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றார். அதிலும் நாயுடு சமுதாயத்தினர் பெரும்பாலும் அண்ணாமலைக்கு தான் வாக்களித்ததாக பரவலாக பேசப்பட்டது.